அலைப்பாய்தியிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு மாதவன் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்திருக்கேன். நேஷனல் அவார்டு எதிர்பார்க்குறேன் அந்த படத்துக்கு. மாதவன் ஆக்டிங் எப்படி இருக்கு? மாதவன் ஆக்டிங் எப்பயும் மாதவன் நல்லா தான் ஆக்டிங். நல்ல படம், மிக அருமையான படம் இது. நல்ல படம். அவரோட வாழ்க்கை வரலாறு கரெக்டா சொல்றாங்க படத்துல. சரியா இருக்குது உண்மையிலேயே. அதாவது இயற்கை விஞ்ஞானிகளும் ஒன்று தான். அவங்களுக்கு பாகுபாடுலாம் கிடையாது. மதமும் ஜாதி இனம் மொழி ஏழை பணக்காரன் குழந்தைங்க இப்போ வயசானவங்க அப்படின்லாம் பாகுபாடு கிடையாது, எதுவும் கிடையாது. அது மாதிரி தான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். அதை புரிஞ்சுக்கிறோம். இயற்கை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் விஞ்ஞானிகள் அவங்களுக்கு எந்த பாகுபாடும் இல்லாமல் அவங்க உழைக்கிறாங்க. அவங்கள மதிக்கணும். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அனைவருக்குமே பாராட்டுக்கள். எல்லாரும் அவங்கவுங்க கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இயக்கம், ஒளிப்பதிவு, பாடல், இசை எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதை பள்ளி கல்லூரிகளில் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் அனைவரும் பார்க்கறதுக்கு சிறப்பான ஏற்பாடு அரசாங்கம் முன்னின்று செய்ய வேண்டும். நான் நடிகர் உமர், நன்றி, வாழ்த்துக்கள். சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா படம், சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் தாண்டி மாதவனோட ஆக்டிங்கே ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிடுச்சு மூவிக்கு. என்ன கேட்டால் ராயன் அதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு நேஷனல் அவார்ட் கண்ணை மூடிட்டு இது கொடுக்கலாம். ஹைலி டிசர்விங். படம் ஆக்சுவலி ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லாமல் அடுத்தடுத்து கதை நகர்ந்துட்டே இருந்துச்சு. இந்த ஜிடி நாயுடுன்ற படம் ஜென்சிக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ஜென்சிக்கு எதுவுமே சுற்றி வளைச்சு சொல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வந்தால் பிடிக்கும். அதனால இந்த படமும் சுற்றி வளைக்காமல் பாயிண்ட்டுக்கு நிறைய விஷயத்த சொல்லியிருக்கு. அதனால இது ஜென்சிக்கு கண்டிப்பாக பிடிக்கும். டாக்குமெண்ட்ரி மாதிரியோ இல்லை ஒரு பயோகிராஃபி மாதிரியோ ரொம்ப பொறுமையாக போகும் கதை. இது பயோகிராஃபி, அதனால அப்படி யாரும் நினைக்க வேணாம், எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் படம். நீங்கள் மாதவனோட ஆக்டிங் அஃப்கோர்ஸ் எப்பயும் போல அவர் அந்த கேரக்டர் மாதவன் நம்மளுக்கு ஃபீல் பண்ண வைக்கல. அது ஜிடி நாயுடுன்னு ஒரு கேரக்டர் இருந்திருக்கு. அப்படி அவர் பண்ணியிருந்தா ஸோ இப்படி தான் பண்ணியிருந்திருப்பாரு போல, இப்படி ரியாக்ட் பண்ணியிருந்திருப்பார் போல, இந்த விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார் போல அப்படின்னு சொல்லி நம்ம மேடியோட எக்ஸ்பிரஷன்ஸ் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது தேங்க்ஸ் டு மேடி. ரொம்ப நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஆக்டர் மாதவனோட ஆக்டிங் பற்றி சொல்லவே வேணாம். அலைப்பாய்தியிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு மாதவன் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்திருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்து என்னன்னு ஆர்வமாகவே இருக்குது. இது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இதில் எதிர்பார்க்கவே இல்லை. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்டேருந்து நம்மளுடைய சொத்தை காப்பாற்றிக்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டதுன்றதுக்காக புருஷ பொண்டாட்டிக்குள்ளேயே டிவோர்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு என் ஒய்ஃப் ஜீவனாம்சம் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு துருஷாராக்கு இவ்வளோ சொத்தில் 98% கொடுத்துட்டேன் அப்படின்வாங்க. கடைசியில் எனக்கு இந்த வீடு மட்டும் தானே இருக்குது, நான் இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் திரும்ப ரிட்டர்ன் போயிடுவாங்க. ரொம்ப ட்விஸ்டடாக கொடுத்துருந்தாங்க, நல்லாயிருக்கு. இந்த ஜெனரேஷன் பிடிக்கும் பயோகிராஃபி? கண்டிப்பாக பிடிக்கும். இது நம்ம ஸ்கூல் டேஸில் தான் பார்த்துருப்போம், ஒரு பாட புக்கில் தான் பார்த்துருக்கோம். அந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு தேட்டரில் பார்க்கும்போது சினிமாட்டிக்காக நல்லா பண்ணிக்காங்க. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. வெரி மோட்டிவேஷனல் அண்ட் இன்ஸ்பைரிங். ஜென்சி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது பயங்கர ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கும். ஏன்னா எனக்கே தெரியாது ஜிடி நாயுடுவை பற்றி. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவர் இவ்வளோ பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனே பண்ணியிருக்காரு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், எஜுகேஷன் ரெவல்யூஷன்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் எப்படி அந்த விதையை போட்டு வச்சுருந்தாரு, இப்போ நம்ம இவ்வளோ நல்லா இருக்கோம் அப்படின்றது இந்த படம் பார்க்குறதுலேருந்து புரியும். உண்மை கதையை உண்மை தன்மையாக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கும், கண்டிப்பாகவே பார்க்கலாம். மாதவனோட ஆக்டிங் சூப்பராக இருக்கும், பர்ஃபெக்டாக பண்ணிருக்காரு ப்ரோ. மாதவன் சத்யராஜ் ஆக்டிங் பக்காவா பண்ணிட்டானுங்க ப்ரோ. ரெண்டு பேரும் செதுக்குறாங்க ஆக்டிங்ல. சத்யராஜ் ஆக்டிங் மெயினா சொல்லணும் ப்ரோ. ஒரு பக்காவா பண்றாரு ஃபர்ஸ்ட்ல இருந்து. நெகட்டிவே இல்ல ப்ரோ, சீரியஸா பக்கா எல்லாமே சீனா இருக்குது. ஒர்த்து ப்ரோ. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? பக்கா பண்ணிருக்காங்க ப்ரோ. மியூசிக் தான் யாருன்னு தெரியல, எனக்கு பார்க்கணும். மஜாவா பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லா பிஜிஎம் தான் தரமா இருக்குது ப்ரோ. படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ஜிடி நாயுடு இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். அவரோட வாழ்க்கை வரலாறுலாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா மோட்டிவேட்டா இருக்கு ப்ரோ. அரசியல் பேசுறாங்க படத்துல, அரசியல் அந்த மாதிரி இருக்கு. அரசியல்ன்றது யாரையும் எதிர்க்கிற மாதிரி கிடையாது. அரசியல்ன்றது அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் அரசியல் சில போலி அரசியல்வாதிகள் முகத்திரையை கிளிக்கிற மாதிரி தான் இருக்கும். டைரக்ஷன்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கணும், நல்லா இன்ஸ்பைரிங்கா. அது ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே சிலபஸ்லலாம் ஹிஸ்ட்ரி அதுலலாம் போட்டிருக்கலாம். இப்போ போட்டதும் சந்தோஷம் தான். நான் படிக்கும்போது போட்டிருந்தா கொஞ்சம் நானும் இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சிருப்பேன். ஜென்ரலாகவே ஹிஸ்ட்ரி ரொம்ப ட்ரையான சப்ஜெக்ட். அதில் இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். இப்போ போட்டாங்க அந்த கதாபாத்திரத்தில் கரெக்டாக இருந்தார் ரஜினி நாயுடு. அப்படியே கேரக்டராக ஊறி போயிருக்காருண்ணா. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். கடைசியில் ஜெயராம் சாரும் மாதவன் சாரும் கோயில் வெள்ளெல்லாம் பேசும்போது எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா
இன்வால்வ் ஆக வச்சிட்டாங்க அப்படியே ஸ்க்ரீன்ல. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு. ஒரு டேக் வேணா என்ன வரும்? அவர் டிவோர்ஸ் பண்ணும்போது சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு 98% ஆஃப் ஹிஸ் வெல்த் வந்து அவர் கொடுத்துருவாரு டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் அதெல்லாம் சீஸ் பண்ண வரும்போது கடைசியில் எல்லாமே செட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருந்தது. அது சூப்பராக இருந்தது. நல்லா எடுத்திருந்தாங்க. அதை பற்றி தெரில, நான் அப்படி பார்க்கல. படமா ரொம்பவே நல்லா இருந்துச்சுண்ணா. நான் வந்து நேஷனல் அவார்டு எதிர்பார்க்குறேன் இந்த படத்துக்கு. சூப்பராக இருந்துச்சு. இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சுன்னா ஜிடி நாயுடு ஜஸ்ட் ஒன் திங்கை நான் என்ன நினச்சேன், எலக்ட்ரிக் மோட்டார் அவர் இன்வென்ட் பண்ணியிருக்காரு. அவர் இந்த மாதிரி கோயம்புத்தூரில் பிறந்தார். அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியும். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஹிட்லர் கையில் வந்துட்டு அவார்ட் வாங்கியிருக்காருன்றதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரியாது. இஃப் இட்ஸ் ட்ரூ, படத்தில் காமிச்சிருக்காங்க அப்படி. இஃப் இட்ஸ் ட்ரூனா வந்துட்டு அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அவர் வந்துட்டு ரேசர் கண்டுபிடிச்சிருக்காரு, பாலிடெக்னிக் காலேஜ் திறந்திருக்காரு, இன்ஜினியரிங் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக படிச்சு 2 இயர்ஸில் படிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. எதுவுமே போர் அடிக்காம போச்சு படத்துல. அடுத்தடுத்து கதை நகர்ந்துச்சு. அது வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. முன்னாடியே வந்து ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாம் சேர்த்து வச்சிருந்தாக்கா சூப்பராக இருந்திருக்கும். அது ஏன் இன்க்ளூட் பண்ணலான்றது தெரியல. அட்லீஸ்ட் இது வந்து ஒரு இந்த ஜென்ரேஷனுக்கெல்லாம் இது நல்லா இருக்கும் கண்டிப்பா. மாதவனோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? மாறவன் மூணு ஸ்டைலில் பண்ணியிருப்பார். அவர் 30, அப்புறம் 50, அப்புறம் 60, 70s அப்படின்ட்டு அந்தந்த ரோல் வந்து அவர் கிரேட் ஆக்டர். அந்த ரோலை அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு சூப்பராக. அந்த பாடி லாங்குவேஜ், பேசுகிற விதம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சத்யராஜ், ஜெயராம், அப்புறம் நெகட்டிவ் கேரக்டர் பண்ண பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. அவங்கெல்லாம் கூட அவங்கவுங்க ரோல் வந்து அவங்க கரெக்டாக 100% பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பார்க்குறப்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுவும்? அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது திரும்ப தோற்று போனாலும் லாக்கு முன்னாடி கரெக்டாக இருந்து கரெக்டாக பிஸ்னஸை எடுத்துகிட்டு போனது தான் பிடிச்சிருந்துச்சு. பொலிட்டிக்கலாக நிறைய விஷயம் பேசியிருக்காங்களா? பொலிட்டிக்கலாக நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. அப்புறம் அந்த பாடக புத்தகத்தில் அவரோட இது இடம் பெறாத இருக்குது, அதை பற்றி பேசியிருக்காங்க. மாதவன் ஆக்டிங் எப்படி இருக்கு? மாதவன் ஆக்டிங் எப்பயும் மாதவனால நல்லா தான் ப்ரோ ஆக்டிங். ப்ரோ நீங்க பார்க்க லைட்டா மாதவன் தான் ப்ரோ இருக்கீங்க. அவர் சன் மாதிரி இருக்கீங்க லைட்டா. சொல்லியிருக்காங்க நிறைய பேர். இல்லை ப்ரோ, ஏன் அவரை நம்ம மறந்துட்டோம்? ஜிடி நாயுடு அவர்களை ஏன் மறந்துட்டு வைக்கிறோம்? சரியான எடுத்துக்காட்டு இல்லை. அதை இந்த படத்தில் காட்டுற மாதிரி பாட புத்தகத்திலே கொண்டு வந்து அதை இந்த காலகட்டத்துக்கும் அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் அதை பதிச்சிருக்கணும். மாறுதலா பதிகிறது, சரித்திரத்தை மாற்றி எழுதுகிறார்கள். அதான் இது சரித்திரத்தை மாற்றி எழுதியிருக்காங்க நிறைய பேர். அது திட்டமிட்ட சரியா என்றது தெரியல, யாருக்கும் தெரியல. அதை இந்த படத்துல எடுத்துக்காட்டுறாங்க. மாதவன் ஜிடி நாயுடு கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு மிக சிறப்பாக உணர்ந்து பண்ணி இருக்கிறார். மிக சிறப்பாக அதை சின்ன வயசு மாதவன் நடிச்சும் சரி, மாதவன் சரி,